இலை வழியாக மருந்து தெளிக்கும் பொழுது பரவுதிறனை பயன்படுத்துங்கன்னு சொல்லும்பொழுது நிறைய விவசாயிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஷாம்பு இருக்குங்க, ஷாம்பு போட்டு பயன்படுத்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஷாம்பு நிறுவனமே என்ன சொல்லுதுன்னா, இது இலை வெட்டி பரவக்கூடியதுன்றதை அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இந்த வித்தியாசத்தை பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. 1 லிட்டர் தண்ணியில் 3 ml விகிதத்தில் இந்த ஒட்டு திரவத்தையும் ஷாம்பையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது இலையில் வைக்கும்பொழுது இது எப்படி பரவுதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கும்போது அதோட முழு பலனும் இந்த பரவு திரவத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ட்ராப் எடுக்கிறோம். எடுத்து இலையில் வைக்கும்பொழுது நீர்க்குமிழ் மாதிரி அப்படியே இருக்குது பாருங்கள். எந்த ஒரு மாற்றமே இல்லை, எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. அப்போ இந்த டிக்குன்ற ஒட்டு திரவத்தை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து வைக்கிறோம். வைக்கும்போது பாருங்கள் நல்லாவே பரவுது. நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இலை ஃபுல்லாகவே பாதி இலைக்கு பரவிடுச்சு பாருங்கள். ஒரு ட்ராப்புக்கே பாதி இலையில் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா இலைக்கும் போய் சேரும். அதுக்கான நம்ம மருந்தடிக்கிறதுக்கான முழு பலனும் இதில் கிடச்சிரும். அதுக்காக தான் இதை சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது ஒட்டு திரவம் தேவைப்படுது, நான் ஒட்டு திரவம் போட்டு அடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து